ஹாய் டிசைனர்ஸ். இப்போது இந்த பேரட் வந்துட்டு எப்படி கலர் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா பேலட்டு, 000 ப்ரஷ் அவுட்லைனுக்கு, நம்ம இங்கே வந்துருக்கிற பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்பர் 4 சைஸ் ப்ரஷ் எடுத்திருக்கேன். அடுத்தது ரெட் கலர், பிளாக் கலர், க்ரீன் கலரு பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர் துடைச்சிக்கிறதுக்கு கிளாத் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபுல்லாக வந்துட்டு நான் லைட் க்ரீனில் தான் வந்துட்டு கலர் பண்ண போகிறேன். அதனால் இப்போது லைட் க்ரீன் பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போது பேரட் க்ரீன் பெயிண்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துருக்கிறேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிலிருந்து நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கீழே வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு அட்டை வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒயிட் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணலை. ஒயிட் கிளாத் அப்படின்றதுனால இது ப்ராக்டிஸ் கிளாத் தான் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒயிட் பண்ணல. இதுவே வந்துட்டு நம்ம சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அது வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு மேலே என்ன கலராக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். பட் நான் இதில் அப்படி பண்ணலை. ஐ போர்ஷனுக்கு பிளாக் கலர் நடுவில் கொஞ்சம் ஒயிட் வச்சு விட்ற போகிறேன். நல்லா ஒரு டைமுக்கு இப்படி 2 டைம் நல்லா இப்படி பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த கிளாத்தில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிரும். நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஒரு ஹோல்ஸ் கூட உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி கிளாத்தோட கலரும் தெரியாத அளவுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். எப்போவுமே ப்ரஷ் வந்துட்டு சூஸ் பண்ணுறது நம்ம கலர் பண்ணுற இடத்த பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெட் போர்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாடி பார்ட்டுக்கு வரலாம். எப்போவுமே அக்ரலிக் கலர் எடுக்கும்போது கம்மியாக மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த பெயிண்ட் வேஸ்ட்டு தானே. அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணும்போது இல்லைனா இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே நம்ம கலர் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி அதை சுற்றியும் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம கலர் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட்டை நான் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மீடியம் யூஸ் பண்ணணும். மீடியம் பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ நான் பின்னாடி போடுறேன். இப்போ தானே நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் டீட்டெயில்டான வீடியோ நான் பின்னாடி போடுறேன். இதை எப்படி வந்துட்டு நம்ம அயர்ன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே பின்னாடி நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் நான். சரிங்களா? பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பாடி பார்ட்டும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இடத்த நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸில் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அவுட்லைன் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு பிளாக் தான் கொடுக்க போகிறேன். அடுத்தது ஃப்ளார்ஸ் வந்துட்டு பிளெண்டிங் மெத்தட் 3 மெத்தட் படித்தோம் இல்லைங்களா? பிளெண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்றத, கலர் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்தது சொல்லித்தர போகிறேன். இப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணலாம். பெயிண்ட்டு தீந்துருச்சு. பெயிண்ட் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது இதோட இறகுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன்.
ஏன்னா பெயிண்ட் பண்ணுறதையும் உங்களுக்கு சும்மா காமிச்சிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் விங்ஸ் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். அவுட்லைன் எங்கே வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரெட் கலர் கொடுக்கலாம். அதே மாதிரி பொறுமையாக வேறு எங்கேயும் பற்றாமல் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே நம்ம கொடுக்குறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே இங்கேயும் அதே ரெண்டு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. ரெட்டு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ ரெட்டு வந்துட்டு வேஸ்ட், அதனால தான் வந்துட்டு அளவு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது இனி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ பர்ன்ட் சியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கலர் லைட்டாக கொடுத்துருவோம். அப்புறம் இந்த காலில் இந்த இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு பிளாக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக் தான் கொடுக்குறேன். இப்போது பர்ன்ட் சியானாவில் லைட்டாக இந்த ரெட்டு கொஞ்சம் மீதி இருந்தது இல்லைங்களா, அதை லைட்டாக வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் மாதிரி வந்துச்சு. பர்ன்ட் சியானா மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இல்லை. இதையும் இது ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிடலாம். இங்கே வந்துட்டு பிளாக். இப்போது பிளாக் எடுத்தாச்சு. லைட்டாக நகத்துக்கு இந்த காலுக்கு லைட்டாக கலர் பண்ணிடலாம். அவுட்லைன் கொடுக்கறது வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு தான் அவுட்லைன் கொடுக்கணும்னா கலர் வந்துட்டு மெர்ஜ் ஆயிரும், ஒன்றோட ஒன்று கலந்துரும். இப்போ அந்த ஐ போர்ஷனுக்கு வந்துட்டு பிளாக் கொடுத்துடலாம். நம்ம பிளாக் கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறமா சென்டரில் லைட்டாக ஒயிட் வச்சு விட்டுறலாம். இப்போது இங்கேயெல்லாம் காஞ்சிருச்சு. இங்கேயெல்லாம் வந்துட்டு பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அவுட்லைன் கொடுக்குறக்கு 000 ப்ரஷ் எடுத்துக்கலாம். இப்போது நான் அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 000 ப்ரஷ் எடுத்துகிட்டு பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவுட்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் ரொம்ப தின்னாக, ஒரு பக்கம் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாக வந்துட்டு அவுட்லைன் கொடுத்து முடிக்க போகிறோம். நம்ம 000 ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி வரும். ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு. அங்கங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, திக்காக இருக்குல்ல, அந்த மாதிரி வரக்கூடாது, ஒரே மாதிரி வரணும். சரிங்களா? இப்போது அந்த கண்ணுக்கு மட்டும் ஒயிட் ப்ரஷில் ஒயிட் எடுத்து லைட்டாக அந்த கண்ணுக்கு மட்டும் சென்டரில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பேரட் ஃபினிஷ் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா பீகாக்கும் கண்ணுலேயும் ஒயிட் கலர் வச்சு விட்டாச்சு. இதை வந்துட்டு ஃபுல் அவுட்லைனு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? ஃபுல் இமேஜ் தெரியுதுங்களா? எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டில் ஒரு ஃப்ளார் வந்துட்டு பார்க்கலாம். பிளெண்டிங் மெத்தடில் 3 டைப்ஸ்லையுமே ஒரு ஃப்ளார் பார்க்கலாம். சரிங்களா?